எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய பலனுக்கேதுவான தைரியம், வெறும் தைரியத்தை ஆண்டவர் இங்க சொல்லல, உங்கள் பலனுக்கேதுவான தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க என்னைக்கு தைரியம் கொள்ளுகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க பலனுக்கேதுவான நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அனனியா, அசரியா, மீசாவேல் இவர்கள் 3 பேரும் தைரியத்தோடு கூட நெருப்பண்டைக்கு கடந்து போனாங்க. இன்றைக்கு அவர்களிடத்துல இருக்கிற தைரியம் நம்மிடத்துல இருக்கும்போது ஆண்டவர் பலப்படுத்துவார். பயமில்லாமல் இருப்பது தைரியம் அல்ல, எதிர்கொள்ளும் விஷயத்தில் குழப்பமில்லாமல் இருப்பதே தைரியம். பயந்தவனுக்கு தைரியத்தை கொடுப்பதை விட பயந்தவனுக்கு குழப்பத்தை நீக்கி விடுவதே சரியான காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை இந்த காலை வேளையில தைரியப்படுத்துகிறார். நீங்க தைரியம் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது ஒரு தூதன் ஆண்டவரை பலப்படுத்தும்படி வருகிறார். இன்றைக்கு உங்களை இந்த நாள் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. உங்கள் பலனுக்கு எதுவான தைரியத்தை நீங்க விட்டு விடாதீர்கள்.